வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யுவர் ட்ரீம் இஸ் ஆர் மிஷன். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அட்டாமிக் பார்ட்டில் போர் ஆட்டம் மாடலோட கண்டினியூட்டி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர் ஆட்டம் மாடல் ஆக்சுவலி என்னென்னலாம் இருக்குதுன்னு முடிச்சிட்டோம். அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகால் செக்ஷனாக முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன். ஸோ ஆர்என் அப்படின்னும் போது ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். அப்போ நியூக்ளியஸ் சென்டர் பார்ட்டில் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னு நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குது. அப்போ அதனுடைய எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை ஆகிட்டு இருக்கு. அந்த எனர்ஜிக்கு உண்டான ஃபார்முலாவும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட்டுக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்னா, Rn is equal to epsilon naught h square divided by z by m e square into n squareன்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் எப்சிலான் நாட் h ஸ்கொயர் டிவைடட் பை பை m e ஸ்கொயர் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருப்போம். n ஸ்கொயர் டிவைடட் பை z நாட்டை வச்சுக்கிட்டு இதனுடைய ஃபார்முலாஸ் அதாவது வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.528ன்னு கிடைக்கும். இது நம்மளோட போர் ரேடியஸ் இல்லைனா ஃபஸ்ட்டு ரேடியஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். தென் இது லைக் எப்படி எல்லாம் கொஷின்ஸ் கேட்கலான்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு டிஸ்கஸ்டு எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம். அதில் 2 விதமாக கண்டுபிடிச்சோம். ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட் வச்சு ஒன்று போட்டோம், ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட் வைக்காமல் லைக் டைரெக்டாக ஒரு ஃபார்முலா போட்டோம். ஸோ அது ரெண்டுத்துக்கு உண்டான ஃபார்முலாஸ் எல்லாம் டெரைவ் பண்ணிகிட்ருப்போம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 13.6 z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்கே மைனஸ் அப்படின்ற டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மைனஸ் டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் பவுண்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சொன்னேன்ல, பைண்டிங் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன்ஸ் எனர்ஜி, லைக் அயனைசேஷன் எனர்ஜின்னு நமக்கு நிறைய எனர்ஜி இருக்குது. அப்படி என்ன மேம் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம n is equal to 1ன்னு போடுறோம், ஹைட்ரஜனுக்கு z is equal to 1ன்னு போடுறோன்னா we have to substitute z e is equal to minus 13.6 z 1ன்னு வந்துடும், n 1ன்னு வந்துடும். அப்போ e is equal to minus 13.6. செகண்ட் நம்ம போடும்போது நமக்கு வந்துச்சு இல்லைங்களா 3.4ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் நம்ம போடும்போது அப்போ மைனஸ் 13.6ன்னும் போது மைனஸில் வேல்யூஸ் ரொம்ப கம்மி. நான் தான் ஃபஸ்ட்டே ப்ரிடிக்ஷன்ஸ் அப்போ லைக் பாஸ்லைட்ஸ் அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அதிகமாக அதனுடைய லைக் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ ஏன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே n இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ n is equal to 1, n is equal to 2, n is equal to 3 அப்படின்னு போடும்போது ஆக்சுவலி n டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ n அதிகமாகும் போது e ஆப்வியஸாக கம்மியாகும். அப்போ e கம்மி தானே மேம் அப்படின்னும் போது எப்படின்னு பாருங்களேன், மைனஸில் இருக்குது. இது மைனஸ் 13.6ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது E1, E2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். E2க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 13.6 இதெல்லாம் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஓகேங்களா. மைனஸ் 13.6 டிவைடட் பை n ஸ்கொயர்னும் போது 2 into 2 4ன்னு வரப்போகுது. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா E2 is equal to மைனஸ் ஆஃப் 3.4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ E1 E2 பாருங்கள், ஆப்வியஸாக n இங்கே கம்மியாக இருக்குது ஓகேங்களா. அப்போ n கம்மி அப்படின்னா E எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் இது மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்போசிட்டில் சொல்லுவோம். அப்போ இது கம்மியாக இருக்குது. ஏன்னா மைனஸில் சின்ன நம்பர் பெரிய நம்பர்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு எடுப்போம். அப்போ E1 இஸ் லெஸ்ஸர் தென் E2ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா E2 இஸ் கிரேட்டர் தென் E1ன்னு போடலாம். அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கே மேம் அப்படின்னும் போது ஆப்வியஸாக கரெக்டாக அந்த மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். இந்த மைனஸ் எம்எம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் பவுண்டாகி அந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டை விட்டு போகாமல் அதை பாதுகாத்துட்டு இருக்கிற எனர்ஜி தான் நம்ம பவுண்ட் எனர்ஜி, இல்லைனா அது பேர் தான் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதாவது விட்டு வெளியில் போகாத அளவுக்கு பிடிச்சி வச்சிருக்கிற எனர்ஜி அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட் பார்த்துருப்போம், வேவ் லென்த் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லாஸ்ட்டு பார்த்துருப்போம். ஸோ இதோட என்ன அப்படின்னா போர் ஆட்டம் மாடலோட
லைக் மாடலில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அப்ளிகேஷன்ஸில் வந்து அவர் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் லைட் ஸ்பெக்ட்ரம்லாம் கண்டுபிடிச்சிப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி போர் ஆட்டம் மாடலை பார்க்கணும். ஏன் மேம் நம்ம லிமிடேஷன்ஸும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இது ஃபுல் மாடல் கொடுத்துருக்கிறதுனால லிமிடேஷன்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து ரூதர்ஃபோர்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா லைக் நீங்கள் 12th செகண்ட் வேல்யூம் புக் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லைக் 12th புக்கோட செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரூதர்ஃபோர்ட்டோட மாடலும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் கூட, அதாவது டால்டன் மெத்தடு அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ அப்போ ரூதர்ஃபோர்ட் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பார்த்துக்கிறது இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் போக போகிறோம். இதுலேயே நான் வந்து தியரட்டிக்கல் பார்ட்டும் கொடுத்துருக்கேன், ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்து மிங்கிளான மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது 1 by 1 நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். According to Bohr theory, what happens when an electron jumps from... So according to Bohr theory, what happens when an electron jumps from the higher energy orbit to a lower energy orbit? அதாவது போர் தியரி பிரகாரம் ஹையர் எனர்ஜி ஆர்பிட், ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 2ன்னு வச்சுக்கோங்களேன். லைக் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டுன்னும் போது n is equal to 1ன்னு வச்சுப்போமே. ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே வருது அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் 2 கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இது லோயர் எனர்ஜின்னு எடுத்துக்கோங்க, இது ஹையர் எனர்ஜின்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லோயர் எனர்ஜியில் இருக்குது அப்படின்னா அது தானாக வந்து ஹையர் ஆர்பிட்டுக்கு போகாது. வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எனர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் வில் அப்சர்வ். அப்போ அப்சர்வ் ஆன உடனே ஆல்ரெடி இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து n is equal to 1ன்னும் போது E is equal to -13.6ன்ற எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணதுனால வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது ஹையர் ஆர்பிட்டுக்கு போகும். இந்த ஹையர் ஆர்பிட்டுக்கு போகும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அப்சார்ப்ஷன்ஸ் நடக்குது. அதாவது இங்கே சம் ஆஃப் த எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே போனோடனே அங்கேயே ஹையர் ஆர்பிட்லேயே இருக்காது. ஸோ நமக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் டென்ஷன் ஆகிட்டு இருப்போம்னா ரொம்ப நேரம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருப்போமா, நம்மளோட நார்மல் பொசிஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரியே அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா லோயர் ஆர்பிட்க்கு வரும். லோயர் ஆர்பிட்க்கு வரும்போது ஆக்சுவலி அதுங்கிட்ட இருக்குல்ல எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் பண்ணிடும். ஸோ இந்த எனர்ஜி சப்போஸ் அது வாங்கினதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை வாங்கினதை விட அதிகமாக இருக்கலாம், இல்லை வாங்கினதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எமிட்ஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்க்கு வருது. அப்போ கண்டிப்பாக இங்கே வாங்கின எனர்ஜி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எமிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹெச்மியூன்னு போட்டல இதை தான் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா ஃபோட்டான்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இந்த ஃபோட்டான்ஸ் பற்றி உங்களுக்கு ஆக்சுவலி குவாண்டம் மெக்கானிக்ஸில் தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டான்ஸை தான் இது எமிட் பண்ணோம், அப்சர்வ் பண்ணோம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? அப்போ ஆப்ஷன் பாருங்கள், அப்சர்வ்ஸ் தி ஃபோட்டான். அப்போ ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் எமிட் தி ஃபோட்டான்ஸ். அப்போ இதுதான் கரெக்ட். இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் இன்க்ரீசஸ் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதை பற்றிலாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்க்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் ஆஃப் த எனர்ஜி தட் மீன்ஸ் ஃபோட்டான்ஸை அதை என்ன பண்ணியிருக்கோம் எமிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த 2 கொஷினுமே கேட்கலாம். அதாவது வந்து அப்சர்வ் எங்கே நடக்கும், எமிட் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே கேஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ செகண்ட் கொஷின்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ செகண்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் ஏ மேஜர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஏ த்ரூ தி Bohr model, Sommerfeld model. ஸோ இதனுடைய கண்டினியூட்டியாக செகண்ட் கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஏ மேஜர் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த்ரூ தி ரூதர்ஃபோர்ட் மாடல் தட் வாஸ் அட்ரஸ்ட் பை தி போர் தியரி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேஜர் லிமிடேஷன்ஸை வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலில் வந்து லைக் போர் தியரி வந்து எதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கு. அப்போ வந்து மறைமுகமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூதர்ஃபோர்ட் மாடலோட
லிமிட்டேஷன்ஸ் வந்து யார் ஓவர் கம் பண்ணியிருப்பா, போர் ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ மேஜர் லிமிட்டேஷன்ஸாக ரூதர்ஃபோர்டில் என்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் சொல்கிறாரு அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 1 by 1 பார்ப்போம். இட் டிட் நாட் அக்கௌண்ட் ஃபார் தி மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். கண்டிப்பாக ஒரு மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே கேட்டுக்கிற கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்களே தவிர அட்வான்டேஜஸ் கேட்கல. அப்போ இது வந்து எதை வந்து அக்கௌண்ட்டில் எடுத்திருக்கோம், மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ரூதர்ஃபோர்ட் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா நியூக்ளியஸ் அப்படின்றது ஒரு சென்டர் பார்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஆப்வியஸாக அவர் வந்து மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இது கிடையாது. ஆக்சுவலி செகண்ட் பாருங்கள், இட் டிட் நாட் எக்ஸ்பிளைன் ஒய் ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி மியூச்சுவல் அப்படின்றதையும் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்னென்னா ப்ளஸ் வந்து உள்ளார இருக்குது, அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ப்ளஸ் மைனஸ் பற்றி பேசியிருப்பார். அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக்கலி மியூச்சுவல் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஸோ அப்போ அது வந்து டிட் நாட் டு எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லலை. அப்போ வந்து அது அட்வான்டேஜஸ் தானே. அவர் அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ அதுவும் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. இட் ப்ரெடிக்டட் தட் ஆர்பிட்டிங்ஸ் எலக்ட்ரான்ஸ் would continuously radiate energy and cause the atoms to collapse. இதுதான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா சுற்றிக்கிட்டே வந்து சுற்றி 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 அதனுடைய எனர்ஜி வந்து கடைசியில் என்ன ஆகிடும் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆனோடனே ப்ளஸில் போய் உள்ளார விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதுதான் அவரோட மேஜர் லிமிட்டேஷன்ஸாக இருந்திருக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்டேபிள், அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் பற்றி சொல்லியிருக்குமாரு. அதுதான் அவரோட மேஜர் லிமிட்டேஷன்ஸ். இதை தான் யார் அட்ரஸ் பண்ணுறாருன்னா போர் தியரி அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் லிமிட்டேஷன்ஸும் அட்வான்டேஜஸும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா ரெண்டுமே பார்த்துக்கணும். எதை வச்சு வேணாலும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. லாஸ்ட்டு பாருங்கள், இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் தி டிஸ்கவரி ஆஃப் தி எலக்ட்ரான். எலக்ட்ரான் பற்றி கண்டிப்பாக சொல்லிகிட்டு இருப்பார் ரூதர்ஃபோர்ட் வந்து. தாம்சனே வந்து எலக்ட்ரான் பற்றி சொல்லியிருப்பார். அப்போ அந்த எலக்ட்ரான் பற்றியே கண்டிப்பாக யார் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பார், ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பார். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இது மூணுத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. லிமிட்டேஷன்ஸுன்னும் போது இதையும் அவர் சொல்லியிருக்கார். எதை சொல்லியிருக்காரு, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்ஸ் எனர்ஜி இதுவாகிட்டு கொலாப்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் அவரோட என்னவாக இருந்திருக்கும், மெயின் லிமிட்டேஷன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் we will move on to the third question. Which of the Bohr postulates directly addresses B classical physics predictions of the atomic collapse அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன கொஷின்ஸ் அப்படின்னா போர் பாஸ்லேட்ஸில் வந்து டைரெக்டாக எதை வந்து நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், அதாவது ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அந்த ப்ரிடிக்ஷன்ஸை வந்து அதாவது இப்போ தானே நம்ம பார்த்தோம் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து கொலாப்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, அந்த கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு பாஸ்லேட்ஸ் சொல்லியிருப்பார். இது கொலாப்ஸ் ஆகாது, கொலாப்ஸ் ஆகாமல் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதனுடைய ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன்ஸ் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம். ஆப்வியஸாக அவர் ஆங்குலர் மொமெண்டம் பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் அதனால் கொலாப்ஸ் ஆகலன்னு சொல்லியிருக்க மாட்டார். லைக் குவாண்டம் ஜம்ப்ஸை பற்றி சொல்லியிருப்பார். அது வந்து எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், அதாவது அப்சர்வ் பண்ணுதா லைக் அது எமிட் பண்ணுதான்னு சொல்லியிருப்பாங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்றது ஒரு இதுவே கிடையாது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதில் ஒரு இதுவே பார்ட்டே கிடையாது. அப்போ ஸ்டேஷனரி ஆர்பிட் கண்டிப்பாக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இங்கே நியூக்ளியஸ் இருக்குன்னா இங்கே இது வந்து ஒரு ஸ்டேஷனரி பாத்தில் எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் வந்து அவர் பேசிக்காக இருக்கக்கூடிய பாஸ்லேட்ஸில் வந்து டைரெக்டாக சொல்லியிருப்பாரு. அட்டாமிக் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேம் அப்போ குவான்டைசேஷன்ஸ் ஆஃப் த ஆங்குலர் மூமெண்ட்டமும் ப்ரிடிக்ஷன் தானே, அதாவது அவரோட பாஸ்லேட்ஸ் தானே, குவாண்டம் ஜம்ப்ஸும் அவரோட பாஸ்லேட்ஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே அவரோட பாஸ்லேட்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து வெறுமனே போர் பாஸ்லேட்ஸ் டைரெக்டாக எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தா இது மூணுமே வந்திருக்கும். எது குவான்டைசேஷன்ஸ் ஆஃப் த ஆங்குலர் மூமெண்டம், குவாண்டம் ஜம்ப்ஸு, லைக் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் மூணுமே வந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்டாமிக், அதாவது ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேஜராக அவர் சொன்ன பாஸ்லேட்ஸ் எது அப்படின்னு கேட்கும்போது தட் இஸ் த ஸ்டேஷனரி ஆர்பிட். ஸோ அந்த வகையில் தேர்ட் கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். ஏமாம் ரெண்டும் வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அவங்க கேட்டிருக்கிறது அட்டாமிக் வந்து ஆட்டம் வந்து ஏன் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் பிக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டெரிவேஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிட்டல் ரேடியஸ்
In the derivations of the orbital radius, the electrostatic force of the attraction between the nucleus and the electron is equated to what force அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் தான் சொன்னல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 2 விதமான ஃபோர்ஸ் எடுத்திருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூலும் ஃபோர்ஸ் எடுத்திருப்போம். கூலும் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன போட்டிருப்போம், 1/4πε0 லைக் ZE² டிவைடட் பை லைக் அந்த ஆருக்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எடுத்திருப்போம்ல. அந்த லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலைஸாக இருக்குது, சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது mv² டிவைடட் பை ஆருக்கு. அப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதாவது கூலும் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்து போகிறாங்க. சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் அதாவது மைய நோக்கு விசை தான் தவிர மைய விலக்கு விசை கிடையாது. அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிடையாது. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்குள்ளார வந்து வர்றது தான் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியஸ் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் தான் ஆன்சர். ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் 4th கொஷினுக்கு what is the option அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேசிக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு தியரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி பார்ட் மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கினா போதும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கிளாஸஸில் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் ஜஸ்ட்டு வந்து ஃபோக்கஸிங் ஆன் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நமக்கு பார்த்தாவே இட்ஸ் என்எஃப். ஓகேங்களா. ஸோ 5th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபைண்ட் தி எனர்ஜி தட் தி எலக்ட்ரான் இன் தி செகண்ட் ஆர்பிட் ஆஃப் தி எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் ஆர்பிட்டோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூக்ளியஸ் இருக்குன்னா இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இங்கே செகண்ட் ஆர்பிட்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இ எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி இல்லைனா எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், En is equal to -13.6 Z² டிவைடட் பை n² ஃபார்முலா பார்த்துருப்போம். இங்கே ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட்ரஜன் கொடுக்கும்போது Z is equal to 1. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா n is equal to இங்கே செகண்ட் ஆர்பிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ n is equal to 2. இப்போ இந்த இடத்துல ஆர்பிட் விஷயம் வச்சு மட்டும் நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கொலாப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இப்படி வந்து ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்னு கொடுத்தாங்கன்னா ஆப்வியஸாக இது வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டு, இது செகண்ட் ஆர்பிட்டு, இது தேர்ட் ஆர்பிட்டு, இது பிரச்சனை கிடையாது. சம் ஆஃப் த பிளேசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பாருங்கள். இது நியூக்ளியஸ். ஸோ இது n is equal to 1 இருக்குல்ல, இந்த n is equal to 1 நம்ம என்ன ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, n is equal to 2 அதாவது எத்தனாவது ஆர்பிட், 2வது ஆர்பிட். ஆனால் இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. என்ன ஸ்டேட்டு, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. அப்போ சப்போஸ் இதுவே n is equal to 3 அப்படின்னா n is equal to 3 தான். ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அதாவது வந்து ஆர்பிட்டை வச்சு சொல்லாமல் கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் நான் எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஆகும்போது சொல்லியிருந்தால அதை வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆர்பிட்டுன்னு கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஆர்பிட்டுன்னு கொடுத்தா ஸ்டேட்டாக அவங்க செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட்னா n is equal to போட்டுக்கோங்க. சப்போஸ் அங்கே கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுதலாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் யூ ஹாவ் டு see that. ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த சம்லேயே பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கேட்டா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ En is equal to -13.6 புரிஞ்சுதுங்களா. அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் கேட்குறாங்களா இல்லை டைரெக்டாக ஆர்பிட்ஸ் கேட்குறாங்களான்னு பாருங்கள். ஆர்பிட்ஸ் கேட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆர்பிட்ஸ் கேட்காம நமக்கு வந்து இந்த மாதிரி கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணணும், லைக் இந்த மாதிரி மாற்றி போடணும். ஸோ அப்போ 13.6 இன்ட்டு Z வந்து 1. அப்போ Z² ஆல்சோ இட் இஸ் 1. அப்போ n is equal to 2. அப்போ 2 into 2 அப்படின்னும் போது 4ன்னு வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -13.6 டிவைட் பை 4ன்னு போட போகிறீங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், -3.4ன்னு கிடைக்கும். ஓகேவா. இது எலக்ட்ரான் வோல்ட். சப்போஸ் ஜூலில் கேட்டாங்கன்னா ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இப்போ ஒரு ஹோம்ஒர்க் தரேன். 1 electron volt is equal to how many joule. ஓகேவா. இது நம்மளோட இன்னைக்கு உண்டான ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குண்டான ஆன்சர்ஸை நான் சொல்கிறேன். சப்போஸ் எலக்ட்ரான் வோல்ட்டை தாண்டி ஜூலில் கேட்டாங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட வேல்யூ சாரி இப்போ இங்கே கேட்டிருக்கிற செகண்ட் ஆர்பிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -3.4. இப்போ இந்த 3.4 இருக்கு இல்லைங்களா, இந்த -3.4 பெருசா -13.6 பெருசா,
கண்டிப்பாக மைனஸில் சின்ன நம்பர் பெருசுன்னு தெரியும். அப்போ செகண்ட் எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜியோட எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இதை தான் நான் அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகேங்களா, இது ரொம்ப மைன்யூட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து கொஷினுக்கு நமக்கு என்னன்னு கிடைக்குது, மைனஸ் ஆஃப் En is equal to மைனஸ் ஆஃப் 3.4 எலக்ட்ரான் வோல்ட். நான் எலக்ட்ரான் வோல்ட்டில் போட்டேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஜூலில் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டு இதுக்கு என்ன போடுறீங்க அப்படின்னா ஜூலில் கன்வெர்ட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ அப்போ ஃபிஃப்த்து சம் ஓவர். ஏன் மேம் இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டில் தானே நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோன்னா, சம் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா எலக்ட்ரான் வோல்ட்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டுருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவே அப்படியே ஆப்போசிட்டாக கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ சிக்ஸ்த்து கொஷின் பார்க்கலாமா. சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். calculate the frequency of the radiations emitted by the when an electron jumps from the n is equal to 3 to n is equal to 2. அதாவது 2 ஆர்பிட்டில் ஜம்ப்ஸ் ஆகுது. அப்போ ஜம்ப் ஆகும்போது அதாவது வந்து இது நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது n is equal to 1, இது n is equal to 2, இது n is equal to 3. அப்போ இது n is equal to 3, இது n is equal to 2 அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஜம்ப் ஆகுதுன்னா ஆப்வியஸாக இங்கே என்ன ஆகும், சம் ஆஃப் த எனர்ஜி வந்து எமிட்ஸ் ஆகும் இல்லைங்களா. ஃபைன், அப்போ எனர்ஜி எமிட்ஸ் ஆகும். அப்போ இந்த எனர்ஜியால் இந்த எனர்ஜி டேர்மை நம்ம என்ன டேர்ம்ஸாக இங்கே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோமா, ஃப்ரீக்வன்சி டேர்ம்ஸாக கேல்குலேட் பண்ணோமா. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எனர்ஜி டேர்மில் கேட்டாங்கன்னா ஆப்வியஸாக நம்ம அப்படியே E is equal to மைனஸ் ஆஃப் 13.6 போட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சி டேர்மில் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃப்ரீக்வன்சி டேர்முக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். நீங்கள் ஈல கண்டுபிடிச்சி 2 மெத்தட் இருக்குது. ஈல கண்டுபிடிச்சி ஈக்கு வந்து ஃபார்முலா போட்டாலும் சரி, இல்லை நான் ஃப்ரீக்வன்சி மெத்தட்லேயே நான் போடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஓகே, இட்ஸ் யோர் விஷ். ஓகே, ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது லேம்டா கண்டுபிடிச்சி லேம்டாலேருந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாக்கும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா எனர்ஜி கண்டுபிடிச்சி எனர்ஜிலேருந்து ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா மெத்தட்க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இது நம்ம எப்படி போடலான்னா எனர்ஜி வச்சும் போடலாம். நான் 2 வகையில் சொல்கிறேன். ஃப்ரீக்வன்சி டேரெக்டாக நம்ம லேம்டா வந்து ஃப்ரீக்வன்சியை கன்சிடர் பண்ணிவிட்டு அதை வச்சு நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஃபார்முலாவை டைரெக்டாக போட முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே டெல்லி வெறும் இ கிடையாது, டெல்லி வெறும் இ ஃபார்முலா கேட்டாங்கன்னா நமக்கு என்னென்னு போட்டுக்கலாம், மைனஸ் ஆஃப் 13.6 இசட் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர். இங்கே ஹைட்ரஜன் சொல்லிட்டாங்க, ஹைட்ரஜன் போது இசட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என் ஸ்கொயர் மட்டும் போட்டுருவோம். இங்கே டெல்லி அப்படின்னும் போது மைனஸ் ஆஃப் 13.6 இங்கே என்ன ஆகும், என் ஸ்கொயர் தானே வேரி ஆகுது, ஏன்னா 3லேருந்து 2க்கு வருது. அப்போ 1 டிவைடட் பை n1 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போடுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே n1 எவ்வளோ, இதுதான் n1, இதுதான் n2, ஏன்னா இது பெரிய ஆர்பிட், இது சின்ன ஆர்பிட். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டெல்லி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 13.6. இங்கே எனர்ஜி டேர்ம் மைனஸில் வச்சு பேசினாலும் பேசுங்க, இல்லாட்டி ஓகே. 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 3 ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 1.89 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா, இது எப்படி மேம் போட்டிங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் 13.6 இங்கே இது 3 × 3 என்னன்னு வரும், 3 3s are 9. அப்போ 9 மைனஸ் 2 2s are 4 டிவைடட் பை இங்கே 9 × 4 இங்கே என்னென்னு போட்டுக்கலாம், டேரெக்டாக 9 4s are 36ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு வரும், மைனஸ் ஆஃப் 13.6 × 5 டிவைடட் பை 36 நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 1.89 எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்போ நமக்கு டெல்லி அதாவது வந்து இப்போ தான் நம்ம வந்து எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எனர்ஜி நமக்கு எவ்வளோன்னு வந்துருச்சு, மைனஸ் ஆஃப் 1.89 எலக்ட்ரான் வோல்ட்டு அப்படின்னு வந்துச்சு. ஃப்ரீக்வன்சி டேர்ம் வந்து நம்ம மைனஸில் பேச மாட்டோம்னா மைனஸ் விட்டுட்டா கூட விட்டுருங்க. அப்போ ஈக்கோ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நான் தான் சொன்னால பிளாங்க் ரேடியேஷன்ஸ் அவர் எடுத்துகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிளாங்க் ரேடியேஷன்ஸ் வச்சு பேசுங்க. அப்போ டெல்லி இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு ஹெச்மியூவில் பேசலாம், அவ்வளோதான், ஃபைன். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஹெச்மியூ ஃபார்முலாவில் நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு மியூ தான் வேணும், அதாவது ஃப்ரீக்வன்சி. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு டெல் இ டிவைடட் பை இங்கே என்னன்னு போடலாம், ஹெச்ன்னு போடலாம். அப்போ ஹெச் அப்படின்னும் போது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.62 × 10⁻³ 34. ஓகேவா, ஃபைன். அப்போ டெல்லி எவ்வளோ கிடச்சிச்சு, 1.89 எலக்ட்ரான் வோல்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ 1.62 நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்டா, சாரி 6.62 × 10⁻³ அப்படின்னு போடும்போது அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஹெட்ஸில் தான் போட போகிறோம். ஸோ அப்போ இங்கே எவ்வளோன்னு வரும், 6.62 × 10⁻³ ஜூலில் கேட்டால் ஜூலில் ஆன்சர் பண்ணுங்கள், எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டால் எலக்ட்ரான் வோல்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4.57 × 10⁻⁴
14 ஹெட்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஜஸ்ட் யூ ஹாவ் டு செக் இட். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கள். வரலன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். வந்துருச்சு, நான் டிவைட் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முறை பாருங்கள். 1.89 எலக்ட்ரான் வோல்ட் டிவைட் பை 6.62 × 10⁻34. இது வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில். சப்போஸ் இதுவே ஆன்சர் வந்து இப்போ நம்ம ஜூலில் வேணும். இப்போ ஏன் அப்படின்னா ஹெட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னவா இருக்கும், எஸ்ஐ யூனிட்டு. அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டை நான் ஜூலில் கன்வெர்ட் பண்ணியே நான் போடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஜூலில் கன்வெர்ட் பண்ணி போடணும். ஸோ அதனால் ஜூலில் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் போட்டுக்கோங்க. நான் அதனால தான் இங்கே கேப் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன்னா ஒரே ஒரு மாதிரி தான் நீங்கள் போட கற்றுப்பீங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலன்னா ரெண்டு விதமாகவும் போட்டு வச்சுப்பீங்க. எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியும் மேம்னு போட்டு வச்சுக்கோங்க. ஜூலில் கேட்டாலும் ஆன்சர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 7th sum பார்ப்போமா? The radial velocity of an electron in the nth orbit is found to be proportional to which of the following terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது வெலாசிட்டி வந்து நமக்கு கண்டுபிடிக்கும் போது இஸ் ப்ரொபோர்ஷனல் டு விச் ஆஃப் த டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரொபோர்ஷனல் டு டேரெக்டாக என்ன டேர்ம்ஸ் அப்படின்னா இங்கே என்ன ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ வெலாசிட்டி வந்து இது வச்சு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ Vn இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு N. அதை டைரெக்டாக அப்போ எடுத்து எழுதுங்க பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லுங்கள், Vn அதாவது வெலாசிட்டி ஆஃப் த nth ஆர்பிட் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு N. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கேட்கல, ப்ரொபோர்ஷனல் கேட்டிருக்காங்க. அப்போ Z விட்டுருங்க. அப்போ Vn இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n சொல்லலாம். கரெக்டுங்களா? Vn இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Nன்னு சொல்லலாம். தெளிவாக புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏன் Vn இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு N, Vn இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/nன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ப்ரொபோர்ஷனல் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வரல. ஸோ அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? 1/n அப்படின்றது ஆப்ஷன். மேம் இங்கே n தானே வரும் அப்படின்னீங்கன்னா தப்பு. இங்கே அவங்க வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கொடுக்கல. இங்கே வந்து அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ப்ரொபோர்ஷனல் இஸ் நத்திங் பட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/n. ஓகேவா? ஸோ 8th கொஷின் போயிடலாம். 8th கொஷின் பாருங்க. What is the negative sign in the expression for the energy of an electron in the Bohr orbit? அப்போ எனர்ஜி டேர்மில் வந்து நம்ம ஒரு மைனஸ் போட்டிருப்போம்ல, -13.6 டிவைடட் பை n² Z² எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மைனஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருப்போம். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் டிக்ரீசிங். தப்பு. எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து இங்கே என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகுது. கரெக்டாக? த எலக்ட்ரான் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த ஆட்டம். ஃப்ரீயாகவே கிடையாது, அது வந்து பவுண்ட் பண்ணி வச்சிருக்கு. இதை தான் நான் என்ன எனர்ஜின்னு சொன்னேன், பைண்டிங் எனர்ஜின்னு சொன்னேன். ஓகேவா? த எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு தி நியூக்ளியஸ். இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். த எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு டு த நியூக்ளியஸ். கரெக்டு தான். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான், ஆனால் அதை அங்கே வந்து மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணல. இந்த மைனஸ்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பைண்டிங் எனர்ஜி டேர்ம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாருங்க, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம படிப்போன்னு. ஸோ அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8th கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு தி நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? Which of the following describe the key principle of Bohr quantum jumps postulates? அதாவது வந்து போர் குவாண்டம் ஜம்ப்ஸ் இருக்குல்ல பாஸ்லேட்ஸில், இங்கேருந்து இங்கே வரும். அதாவது டெல்லி இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் டிக்ரீசிங். தப்பு. அண்ட் எலக்ட்ரான் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் வைல் இட் இஸ் இன் ஆர்பிட். அதுவும் தப்பு. ஏன்னா அங்கே வந்து ஜம்ப்னு சொல்லிட்டாங்க. அப்போ எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன ஆகுதுன்னு அர்த்தம், வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஒரே ஆர்பிட்டில் இல்லை, வேறு ஆர்பிட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஜம்ப் பண்ணுதுன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஆர்பிட்டுக்கு அது ஸ்டேஷனரி தான். ஆனால் ஏன் இந்த ஆப்ஷன் வராதுன்னா இங்கே ஜம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜம்ப்ன்னும் போது ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு மாறும்போது இங்கே என்னன்னு போடுறீங்க, வேரிங் எனர்ஜின்றதுனால தானே டெல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? The energy is radiated or absorbed only when an electron moves between stationary orbit. இதுதான் கரெக்ட். பிட்வீன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷனரி ஆர்பிட் கிடையாது, பிட்வீன். அப்போ ரெண்டு
ஸ்டேஷனரி ஆர்பிட்க்கு இன்பிட்வீனில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அது ரேடியேட் ஆகலாம், இல்லைன்னா அப்சர்வ் ஆகலாம். இதுதான் அங்கே ஜம்ப் பண்ணும்போது நடக்கும். த வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் அன் ஆர்பிட் இஸ் கான்ஸ்டன்ட். இது வரவே வராது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் 9th கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த எனர்ஜி இஸ் ரேடியேட்டட் ஆர் அப்சர்வ்டு ஒன்லி வென் அன் எலக்ட்ரான் மூவ்ஸ் பிட்வீன் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். ஓகேவா? ஸோ 10th கொஷின் பார்த்தலாமா? ஃபைன். So according to Bohr postulates, an electron can only revolve in orbits for which its orbital angular momentum is an integral multiple of the watt quantity அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ integral multiple அப்படின்னும் போது L is equal to N, அதுதானே இன்டெக்ரல் மல்டிபிள். n is equal to 1 2 3. அப்போ இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் b, அப்போ இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? L is equal to n h கிராஸ்ன்னு வருமா, n hன்னு வருமா? இங்கே நல்லா பாருங்க. சப்போஸ் h கிராஸ் h வச்சு பேசுனாங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்னன்னு பண்ணியிருக்கணும், இங்கே வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். n h கிராஸ் வருமா, n h வருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு ரெண்டு டேர்ம்லையும் பேசலாம். L is equal to n h கிராஸ்லையும் பேசலாம், இல்லை n is equal to n h டிவைடட் பை 2π பேசலாம். நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏமம் இந்த ரெண்டு டேர்ம்ஸில் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் நம்ம பேசும்போது NH கிராஸ்லையும் பேசுவோம், NHலையும் பேசுவோம். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அப்போ H கிராஸும் Hச்சும் கொடுக்கல, அப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ டைரெக்டாக என்ன ஆப்ஷன் தெரியும்? Hன்னு தெரியும். R இங்கே வராது. N வருமே மேம், அவங்க தான் சொல்லிட்டாங்க இன்டெக்ரல் மல்டிபிள். அப்போ மறுபடியும் n இன்ட்டு n, அப்போ L is equal to n² வருமா? அப்போ தப்பு. அப்போ இதுவும் கிடையாது. இந்த எலக்ட்ரான் மாஸ் இங்கே வரவே வராது. ஸோ அந்த வகையில் 10th கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் H. ஓகேங்களா? ஏமா இங்கே H கிராஸ் வராதா? கண்டிப்பாக H கிராஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதை பற்றி நமக்கு சொல்லலை. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து போர் ஆட்டம் மாடல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.